வாய்க்கு ருசியான ப்ரான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ப்ரானு நான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். பின்னாடி வந்து பாடியில் எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் வரும். அது எடுத்துகிட்டு சமைக்கணும், இல்லாட்டி கசக்கும். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் 1/2 kg ப்ரான் வாங்கியிருக்கேன். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடுங்க, அப்போ தான் கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ரான் வாங்கினதுமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாடியில் இருக்க அந்த பிளாக் கலர் இருக்கிறத எடுத்துக்கோங்க. அந்த குடல் பகுதி எடுத்து போட்டுருங்க. இல்லாட்டி ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும், ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் 3 தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிறத அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே போடலாம். ஆனால் நீங்கள் அரைச்சி போடுறீங்க அப்படின்னா நல்லா கிரேவியாக சூப்பராக இருக்கும். அதனால் அரைச்சிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வேறு எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் சேர்த்த தேவையில்லை. இதுவே சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நீங்கள் எந்த அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் கழுவி வச்சுருக்க ப்ரானை சேர்த்திக்கிறேன். கழுவுறப்போ மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. ஸ்மெல்லும் இருக்காது, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே சேர்த்துல, நல்லா கிரேவியாக வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். யாருமே வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.